ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செம்பருத்தி ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த சேனல்னால் அதாவது குக் வித் சரசு அப்படின்னு சேனலில் ஒன்றுமே இல்லைங்க. இந்த செம்பருத்தி பூவை வச்சு ஒரு சின்ன சர்பத்து இது டெய்லியுமே கொடுக்கலாம். நீங்கள் பறிச்சிட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி 3 பூ 2 பூ போட்டு சர்பத் குடிக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது மகளிருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்புறம் இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணுறவங்க, அதெல்லாம் சத்துக்கள் வேண்டியது இந்த செம்பருத்தி பூங்க. அதுவும் ஒத்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அதாவது மகரந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா வேணும்னா எதில் கூட பிரித்து வச்சுக்கலாம். நாங்கள் எதில் கூட பிரித்து வச்சது தான் இது பாருங்கள். இது எல்லாத்தையுமே அந்த பச்சை கலரில் இருக்கிறதுல எடுத்துட்டு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிக்குவோங்க. 2 கப்பு, அதாவது 2 ட்ரிப்பு வாஷ் பண்ணிட்டா அதில் இந்த தேனீக்கள் பட்டாம்பூச்சிலாம் உக்காந்துருக்கும், அது எச்சில்லாம் பட்டிருக்கும். அதனால் இதை கழுவி வச்சுட்டு பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. இது மகளிருங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். இது பாருங்கள், இந்த சர்பத்தும் ரொம்ப ஈஸி தான். ஒரு டம்ளர் பாலில், அதாவது பூ இருக்குது பாருங்கள், அதில் நாங்கள் கீழே கொட்டிட்டோம். எப்பயுமே பூமா தேவிக்கு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு தான் எந்த ஒரு ஜூஸும் செய்வோம். அது இப்போ இதாகிடுச்சு. அந்த பூ பாருங்கள், அந்த பூ அப்படியே கலர் மாறுங்க. உங்களுக்கு இனிப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் பனங்கல்கண்டு போட்டுட்டேன், கொஞ்சோண்டு பனங்கல்கண்டு போட்டுட்டேன். ஏன்னா ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா அவ்வளோ நல்லதுங்க. இந்த மொனோபாஸ் டைம் இருக்கிறவங்கெல்லாம் கூட இதை டெய்லி இது பண்ணிக்கலாம். இது மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்லா அப்படியே கலர் அப்படியே மாறி இருக்கும். அந்த பூவும் வதங்கி, அதாவது சுடு பாலில் ஊற்றி இருந்ததுனால பூவும் நல்லா இதாகிடுச்சு. இந்த பால் எடுத்து நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இனிப்பு பத்தலைனாலும் திருப்பி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்து தாங்க. இங்கே பாருங்களேன், நல்லா இதாகிடுச்சு. இந்த பூவை கூட சில பேர் சாப்பிட்றாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எடுத்தும் போட்டுடலாம். பசங்கள்லாம் இது சாப்பிடாம எடுத்து போட்டுடலாம். ஆனால் கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ நல்லதே. அதுவும் பொம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இது மாதிரி வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லை அப்படியே ஸ்பூன் கொடுத்தும் அப்படியே கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. அரைக்க வேணாம், செய்ய வேணாம். இந்த பூவை பிரித்து வச்சுட்டு பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்றோம்.